நடுக்கடல்ல 36 மணி நேரம் தவித்த ஒரு இளைஞர். என்னை யாராவது காப்பாற்ற வருவாங்களா என்று ஏக்கத்தோடு தவித்த இளைஞர். இவர் எப்படி இந்த கடலுக்குள்ள விழுந்தாரு, இவருக்கு என்ன ஆனது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம விலாவரியா பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கேரளால இருந்து ஒரு இளைஞர் வந்து மீன் பிடிக்க வந்தவன் நடுக்கடல்ல மாயமாகி 1 வாரம் ஆகியும் அந்த இளைஞரை கண்டுபிடிக்கவே முடியலையோ. கடல்ல மிஸ் ஆகிற யாரா இருந்தாலும் அவங்க மீண்டு வர்றது 99% இம்பாசிபிள் தான் சொல்லுவாங்க. இதே போலதான் 21/9/2025 காலையில தன்னுடைய நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொதுவா அவங்க ஒரு குழுவா மீன் பிடிக்க போவாங்களாம். அதே போல இந்த சகோதரர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, காலையில மீன் பிடிக்க போட்ல கிளம்பிட்டாங்க. இவங்க போய் கிடைத்த மீன்களை எல்லாம் பிடித்துட்டு மறுபடியும் திரும்பி வர வழியில என்ன ஆச்சுன்னா, திரும்பி வர வழியில மாறி மாறி பேசி கமெண்ட் அடிச்சுட்டு மற்றவர்கள் எல்லாரும் உள்ள தங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, வெளியிலேயே தங்கி இருந்திருக்காரு. இவர் கொஞ்ச நேரம் படுக்கிறது, கொஞ்ச நேரம் எழும்பி அப்படி பாக்குறது, கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட போய் பேசுறது, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு உள்ள இருந்தவங்க வெளியே வந்து பார்த்தப்போ திடீர்னு அந்த நபரை காணவில்லையா. இவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டு ஃபுல்லுமே இவங்க தேடி பாக்குறாங்க. ஒரு இடத்துலயும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இவர் கீழே விழுந்திருக்கலாமோ, கடல்ல விழுந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதே போட்ல டிராவல் பண்ண இவருடைய சகோதரர் ஒருவர் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 30 நிமிடத்துக்கு முன்பதாக என்னுடைய சகோதரனை நான் இங்க தான் பார்த்தேன், அவன் காணாம போய் 30 நிமிடங்கள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, உடனே போட்டை திருப்பி இவங்க வந்த வழியா போய் நல்லா தேடி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் என்ன தேடி பாக்குறாங்க. ஆனாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, போட்ல டீசல் வர தீர நிலைமை ஆன உடனே இவங்க திரும்பவும் கரைக்கு வந்து திரும்பவும் டீசல் போட்டுட்டு மறுபடியும் தேட போறாங்க. இவங்க கரைக்கு போன நேரம் என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் தகவல் சொல்றாங்க. எந்தெந்த போட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போதோ எல்லாத்துலயும் சொல்லப்படுது. அப்போ எல்லாரும் ஒரு வாக்குல தேடிட்டும் இருக்கிறாங்க. இன்னும் யார் யார் மீன் பிடிக்க போறாங்களோ அவங்களும் மீன் பிடித்துட்டு இவரை தேடிட்டும் இருக்கிறாங்க. அப்போ அருளப்பன் என்கிறவருடைய தலைமையில ஒரு போட்ல மீன் பிடிக்க போறாங்க. இவங்க இரவு மீன் பிடித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க மீன் பிடிக்க போட்டு அந்த வலையை இழுக்கும் போது அந்த வலையோட போயான ஒரு சாதனத்தையும் போடுவாங்க. அப்போ அது போடும்போது அதை பிடித்து ஒரு ஓரத்துல ஒரு நபர் வார மாதிரி இருக்குதும். இவர் மயங்கிய நிலைமையில வர இருக்கிறாராம். அப்போ அவரை இழுத்து கரையில போட்டு இவங்க பார்க்கும்போது மிஸ் ஆகி போன சிவமுருகன் அப்படின்னு அறிந்து கொள்றாங்க. இது அறிஞ்சோடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. ஒரு மனுஷன் 36 மணிக்கு இருந்த கடல்ல தன்னுடைய உயிரை பிடித்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரொம்ப ப்ரௌடா அந்த மனுஷனை பற்றி ஃபீல் பண்றாங்க. இறுதியா அவர் ரொம்ப டயர்டா இருந்தனால என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து கரைக்கு கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறாங்க. நண்பர்களே, மீன் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான தொழில் இல்லை. விவசாயம் எவ்வளவு கடினமான ஒரு தொழிலோ அதே போல மீன் பிடிக்கிறதும் அவ்வளவு கடினமான தொழில். ஏன்னு சொன்னா, தூரத்துக்கு மீன் பிடிக்க போறவங்க அவங்க நடுக்கடல்ல இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது உடல்நிலை சரியில்லாத நிலைமை வந்துன்னா ஹாஸ்பிட்டல் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனவே மீனவர்களை நம்ம என்னைக்குமே ஒரு உயர்ந்த மதிப்பு கொடுக்கணும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நபர் வேற யாரும் இல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சிவமுருகன் என்பவர் ஆவார். அவர் இந்த 36 மணிக்கூறும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரு எவ்வளவு நேரம் நீச்சல் அடிச்சிருப்பாரு, எவ்வளவு நேரம் ஒரு இரவு முழுசும் ஒரு மனுஷனால தனியா நடுக்கடல்ல நிக்கிறதுக்கு இவ்வளவு தான் இருக்கும். இவரு எந்த ஒரு போட்டும் இல்லாம எதுவுமே இல்லாம அந்த தண்ணியில ஒரு 2 நாளை சமாளிச்சிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியம். அவரை நம்ம பாராட்டாம இருக்கவே முடியாது. ஸோ மீனவர்கள் வந்து எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.